இப்போ நம்ம நடத்த போகிறது அறிவியல் பலகு அப்படிங்கிற நிகழ்ச்சி. மந்திரமா தந்திரமா அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் மாத்திரம் செய்ய போகிறது கிடையாது, நீங்களும் சேர்ந்து தான் அந்த நிகழ்ச்சியை நம்ம சேர்ந்து தான் பண்ண போகிறோம். ஆனால் நான் கூப்பிட்ட உடனே யாரெல்லாம் வாரீங்களோ அவங்களுக்கெல்லாம் படிக்காமலே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறதுக்கான மந்திரம் சொல்லி தருவேன். கூப்பிட்ட உடனே யார் வாரீங்களோ அவங்க படிக்காமலே ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற மந்திரம் அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்லி தருவேன். அடுத்து கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அமைதியாக கவனிங்க. பிரிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப கண்டிஷன்லாம் இல்லை, ஸ்கூல் மாதிரிலாம் இல்லை. ஏன்னா நிகழ்ச்சி நடக்கும்போது நல்லா கை தட்டினீங்கன்னா இது என்னது? என்ன பாம்பு? ரப்பர், 2 ரப்பர் பாம்பும் நீங்கள் கை தட்ட உயிர் எந்திரிச்சு ஆடும், அதை பார்க்கலாங்க. 2 ரப்பர் பாம்பும் நீங்கள் கை தட்ட எவ்வளவு நல்லா கட்டுறீங்களோ கட்ட நீங்கள் நிகழ்ச்சி நடக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம். எந்திரிச்சு 2 சேர்ந்து டான்ஸ் ஆடும். சரியா? அதுக்கடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, அதான் ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. வெட்டின ஆடோட தலை இருக்குல்ல, அது பேசும். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லும், எந்த மொழியில் கேட்டாலும் பதில் சொல்லும். 200க்கும் மேற்பட்ட மொழி அந்த வெட்டின ஆட்டோட தலைக்கு தெரியும். நீங்கள் என்ன விதமான சந்தேகங்கள் என்ன கேட்டாலும் அந்த ஆடு தலை பேசும். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னொருமா ஆடு தலை வந்துக்கிட்டு இப்போ நம்ம சொல்லி அவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆடு தலை. அது வந்த உடனே நான் பேச வச்சு காமிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கேள்வி கேட்கலாம். குழந்தைங்க மாத்திரம் இல்லை, பேரண்ட்ஸ் கூட கேள்வி கேட்கலாம். என்ன வருமானமே இல்லாமல் இருக்குது, என்ன செய்யலாம் அப்படி கூட கேட்கலாம். பதில் சொல்லுவோம், என்ன வழியில் சம்பாதிக்கலாம் என்னென்னு பதில் சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஒரு 3 பேர் வாங்க. நீ ஒரு ஆள் தான், நீ எல்லாரையும் கூப்பிடுவேன். எல்லா நிகழ்ச்சி நான் தனியாகவே பண்ண போகிறது கிடையாது. எனக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்கும், அதனால் வச்சேன். 3 பேரும். இன்னொரு மைக் இல்லையோ? கொஞ்சம் டேபிள் கிட்ட டக்குன்னு பாம்பு சாவும், அதனால கஷ்டமான கேள்வி கேட்போமா? கஷ்டமான கேள்வி கேட்க, ஆனால் அவங்க பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. 3 கேள்வி கேட்போமா? உங்கள் பேர்? விதுவா? விது தான் முதல்ல மாட்டியிருக்காரு. சரி, படிக்காமலே பாஸ் பண்ண மந்திரம் வேணும்னா டக்குன்னு ஒடியாந்துருக்காரு. சரியா? சொல்லித்தரேன், கண்டிப்பாக சொல்லித்தருவேன். உன்ட்ட ஒரு கேள்வி, முதல் கேள்வி கேட்குறேன்னா கஷ்டமான கேள்வி தான், யோசிச்சு சொல்லுறது. அமைதி. சூரியன் உதிக்கும் திசை எது? சரின்னா கை தட்டுங்க. பாம்பு அப்பதான் எந்திக்கும். ஈஸ்ட்னா வடக்கா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஈஸ்ட்னா என்னதுயா தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கிழக்கு. ஈஸ்ட்னா கிழக்கு. வெரி குட். அப்போ கரெக்டாக பதில் சொல்லிட்டானா? சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்க. பாம்பு பார்த்துக்கிட்டே இருங்க. அவன் பேர் என்ன பேருயா? உதித்த பாரதியா? சரி, இப்போ உங்கள்கிட்ட 2வது கஷ்டமான கேள்வி. சூரியன் மறையும் திசை எது? வேஸ்டா? கேள்வி வேஸ்ட்டுங்க மாதிரி இருந்தது. வெஸ்ட்னா என்ன எனக்கு தெரியல. மேற்கு. சரியா? சரின்னா கை தட்டுங்க. பாம்பு 2 பேர் கரெக்டாக போய் கேட்கணும். கடைசி கேள்விக்கு நீங்க மாற்றிருக்கேன். அவன் பேர் முகுல் ஆரோவா? சரி, 3வது கஷ்டமான கேள்வி கேட்போமா? உலகத்தை படைச்சது யாரு? சத்தமா சொல்லு. கடவுள். கேட்குறீங்கயா? சத்தம் சொல்லுங்க. 3 பேர். இப்போ சூரியன் ஒளிக்கும் திசை கிழக்கு. கிழக்கு தானையா? கிழக்கு. சரியா? அவங்க சொல்லிட்டாங்க, கை தூக்குங்க. சூரியன் ஒளிக்கும் திசை கிழக்குன்னு சரியா? அப்போ எல்லாம் கை தட்டினீங்க. இப்போ தூக்கி வைக்க சரியான சொல்லியிருக்காங்க.
சரி, மறையும் திசை சொன்னாங்கல்ல மேற்கு, அது சரியா? வெரி குட். சரி, உலகத்தை அது கூட ரெண்டாவது பார்ப்போம். மூணாவது கேள்விக்கு ரெண்டாவது பார்ப்போம். இப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, மறையும் திசை மேற்கு. இதை எப்படி சொல்கிறோம்? தினமும் காலையில் கிழக்க சூரியன் உதிக்கி மேற்கு போய் மறையுது. தினமும் நம்ம பார்க்கறதுனால இதை சொல்கிறோம். ஆனால் நம் கண்ணால் காணக்கூடிய மிகப்பெரிய பொய் எது? சூரியன் உதிப்பதும் மறைவதும். சூரியன் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. சூரியன் உதிக்கும் மறையுமா? கிடையாது. அப்போ சூரியன் உதிப்பதாகவும் மறைவதாகவும் நமக்கு எப்படி தெரியுது? சொல்லுங்க பார்ப்பேன். கை தட்டுங்க, கை தட்டுங்க. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் கிழக்க தோன்றுற மாதிரி மேற்க மறைகிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தினமும் என்ன சொல்லியிருக்கோம்? கிழக்க சூரியன் உதையுது, மேற்க மறையுது அப்படின்னு சொல்கிறோம். சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை, ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனால் இது ஒரு சின்ன அறிவியல் உண்மைதான். ஆனால் இதே நமக்கு புரியாமல் நம்ம தினமும் என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு மிகப்பெரிய பொய்யை பார்த்துட்டு சூரியன் உதிக்கி மேற்க கன்னியாகுமரி போயிருந்துன்னா காலையில் உதிக்கிறத பார்க்கணும்னு ஓடுது, மறைவதை பார்க்கணும்னு ஓடுறோம். ஆனால் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. அப்போ கண்ணால் காணக்கூடிய மிகப்பெரிய பொய் எது? சூரியன் உதிப்பதும் மறைவதும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சூரியன் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது. அதுக்கடுத்து மூணாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்? யாரா சொல்லுங்க. உலகத்தை படைத்தது யார்? அதுக்கு என்ன சொன்னார் அவரு? கடவுள்னு சொன்னதுனால தப்பிச்சுட்டாரு. பர்டிகுலராக ஒரு கடவுள் பேரை சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. என்ன இருக்கும்? எங்க கடவுள் தாங்க கண்டுபிடிச்சாரு உலகத்தையே படைச்சாரு அப்படிம்பாங்க. இன்னொரு மதத்துக்காரங்க எங்க கடவுள் தாங்க உலகத்தை படைச்சாரு அப்படிம்பாங்க. மூணு மதமும் என்ன செய்வாங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால பொதுவாக கடவுள்னு சொன்னதுனால தப்பிச்சுட்டாரு. இப்போ மூணு மதமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கே மறைவது உண்மை இல்லை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? அறிவியல் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி இப்படி பூமியை சூரியன் உதிப்பதும் கிடையாது, மறைவதும் கிடையாது, பூமி தான் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இப்போ இதே மாதிரி கடவுள் உலகத்தை படைச்சாருன்னு எல்லா மதத்துக்காரங்களும் சொல்றாங்க. அப்போ அது உண்மையா? அதையும் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க? அறிவியல் பூர்வமாக உண்மையான்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன முடிவுக்கு வராங்க? நம்ம 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் பாடத்திலேயே இருக்கு. அதை சரியாக படிச்சிருந்தோம்னா உலகத்தை படைச்சது கடவுள்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. பூமியின் தோற்றம் இது 10ஆம் வகுப்புல பாடத்திலேயே இருக்குது. படிச்சிருக்கீங்களா? 10ஆம் வகுப்பு படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? 10ஆம் வகுப்பு இருக்கா? ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் இருக்கா? பாடம் இருக்கா? பூமி எப்படி தோன்றுச்சு? பூமி எப்படி தோன்றுச்சு சொல்லுங்க. சூரியனிலிருந்து ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து உதிர்ந்த துண்டுகள் பல கோடி ஆண்டுகள் குளிர்ந்து சூரியனை சுற்றும் என்னாச்சு? கோள்களாக மாறிவிட்டன. அதான் நமக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் சொன்னது. உலகம் யாராலும் தனி மனுஷன் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையை கடவுள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? மனுஷங்க இவ்வளவு பெரிய உலகத்தை கடவுள் மலையை கடலை ஆறை இதெல்லாம் ஒரு ஆள் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ நம்ம என்ன உலகத்தை படைத்தது கடவுள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு மதங்களும் அழித்து கொண்டிருக்கும் போது விஞ்ஞானிகள் அறிவியல் பூர்வமாக ஆய்ந்து இந்த உலகம் படைக்கப்பட்டதல்ல, சூரியனின் ஒரு பகுதியாக உடைந்து சூரியனை சுற்றும் கோள்களாக என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 9-10 கோள்களுக்கு மேலே இருக்குது. மனிதர்கள் வாழும் கோளா எது இருக்கு? பூமி இருக்குது. அப்போ இப்போ நம்ம 3 உண்மை தெரிஞ்சுக்கிட்டோமா? இது சரிங்க முதல்ல கை தட்டுங்க. ஒன்று, சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. பூமி யாரோ ஒரு தனியாளால் படைக்கப்பட்டதல்ல, சூரியனிலிருந்து உதிர்ந்த துண்டு. ஏன் சொல்றேன்னா நமக்கு அடிப்படையான ஒரு அறிவியல் மனப்பான்மை இருக்கும். அறிவியலாக சிந்திக்கிற மனப்பான்மை இருந்தால் நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது? எவ்வளவு பெரிய பொய் சொன்னாலும் நம்மளால எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் ஏமாந்து போக மாட்டோம். சரியா?